இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அப்சர்விங் த அப்சர்வர், விட்னஸிங் த விட்னஸ் பண்ணீங்கனாலே, முதல் விஷயம் உங்களுக்கு என்ன புரியும்னா, நீங்கள் சிந்திக்கவில்லை. நீங்கங்கிற ஒரு ஸ்பேஸ்ல அந்த எண்ணங்கள் பொங்குகிறது. சிந்தனை நிகழ்கின்றது. நீங்க சிந்திக்கல. நீங்கன்ற ஒரு ஸ்பேஸ்ல, ஒரு உணர்வு ஆதாரத்துல, குளம் மாதிரி அப்படியே அந்த எண்ணங்கள் பொங்கிட்டு இருக்கு. அதுல சில எண்ணங்கள் வெளியில நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. சிலது உள்ள நடக்குதுன்னு நினைக்கிறீங்க. சிலது 2த்தையும் இணைக்கிற அனுபவம்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் இந்த எல்லா குழப்பங்களும் இருக்கும் இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னா, சாட்சியாக பார்த்தீர்களானால், when you witness the witness, observe the observer, be sakshi, the first you will realize there is no separation between thinker and the thought, observer and the observed. All distinctions are useful illusions, convenient boundaries drawn on the surface of the ocean. பெருங்கடலின் மீது கைகளாலே வரையப்படும் வேலி எவ்வாறு இருக்குமோ அது மாதிரிதான் நம்முடைய கம்ஃபர்ட்டுக்காக நாம போட்டுக்கிட்ட பவுண்டரி தாங்க இந்த திங்கர் தனி, தாட் தனி, திங்க் பண்ணப்படுற ஆப்ஜெக்ட் தனி அப்படின்னு பிரிச்சுட்டுதுங்கய்யா. அனுபவம் தனி, அனுபவிப்பவன் தனி, அனுபவிக்கப்படும் பொருள் தனி அப்படின்னு பிரிக்கிறதே கடல் மீது கைகளாலே கோடு போட்டு வேலியாக பிரித்துக் கொள்வதைப் போலதான் கைலாசாவின் பாகமாக பரமசிவ சேனா